மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தூய்மையான ஆட்சி நடத்தி வருவதாக பெரம்பலூர் தொகுதி ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் பாராட்டியுள்ளார். அதேவேளையில் தமிழ்நாட்டில் திமுகவினர் ஊழல் ஆட்சி நடத்தி வருவதாகவும் விமர்சித்துள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் டாக்டர் பாரிவேந்தர் முசிறி சட்டமன்ற தொகுதி தாப்பேட்டை ஒன்றியம் ஐத்தாம்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது தேசிய ஜனநாயக கட்சியினர் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய பாரிவேந்தர் கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 42 வகுப்பறைகள், சமூக கூடங்கள், ரேஷன் கடை உள்ளிட்டவற்றை கட்டிக் கொடுத்திருப்பதாக தெரிவித்தார். கடந்த முறை 1200 மாணவர்களை பட்டதாரிகளாக ஆக்கியது போல் இந்த முறை 1500 ஏழை குடும்பங்களுக்கு இலவச உயர் மருத்துவம் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். 10 ஆண்டுகளாக மோடி சிறந்த முறையில் ஆட்சி செய்ததால் உலக தலைவர்கள் அவரை பார்த்து வியக்கின்றனர் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திமுகவின் ஊழல் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் ஊழலும் ஊழல்வாதிகளும் தான் இங்கு உள்ளனர் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் விமர்சித்தார். மக்களுக்கு சேவை செய்யும் நல்லவர்களை எம்பியாக தேர்ந்தெடுங்கள் என டாக்டர் பாரிவேந்தர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். உலக நாடுகள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏதோ இந்தியானா என்னன்னு நினைச்சோம், இப்படி பார்த்தா இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறார்கள் என்று உலக தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடைக்கவில்லை என்று வெளிநாட்டு மக்கள் எல்லாம் இன்றைக்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்குரிய மரியாதைக்குரிய மோடி ஒரு 10 ஆண்டுகளாக டெல்லியில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சியில் 70 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த 70 அமைச்சர்களும் யாருமே ஒரு பைசா லஞ்சம் கிடையாது, ஊழல் கிடையாது. அதே மோடி அவர்களும் அந்த மாதிரி தான் தூய்மையான ஆட்சியை கொடுக்கிறார்கள். இங்க தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லாரும் கீழே இருந்து மேல வரைக்கும் அத்தனை பேரும் ஊழல் லஞ்சம் ஊழல் தான். அது நாடு பூரா அந்த ஊழல் லஞ்சம் தான் போய்கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தும்பலம் கிராமத்திற்கு வருகை தந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆயிரக்கணக்கானோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் தொகுதி மக்களின் தேவைகள் அனைத்தும் முழுமையாக செய்து முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தும்பலம் பகுதியில் சமுதாய கூடம் கட்டித்தரப்படும் என்றும் காவிரி குடிநீர் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் வாக்குறுதி அளித்தார். நாட்டுப்பற்று உடையவராக திகழ்ந்து வரும் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி என பாரிவேந்தர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் உட்பட திராவிட திருவாளர்கள் ஊழல்வாதிகளாக உள்ளனர் என விமர்சித்த டாக்டர் பாரிவேந்தர் ஊழல் செய்யாத லஞ்சம் வாங்காத நல்லவர்களை எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார்.